கவிதா மேடம் வர்ணிக்கிறது கேட்குறதுக்காகவே அடிக்கடி இந்த ஃபங்க்ஷன் மாதிரி இவ்விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துப்படுங்க. இந்த மதிமாறன் நிகழ்வு வந்து எனக்கு மிக நெருக்கமான ஒரு நிகழ்வு. என்னென்னா, இதோட இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் சரி எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இயக்குனர் மந்த்ரா வீரபாண்டியன் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2014 பழக்கம். ஒரு நல்ல திறமையான ஒரு இயக்குனர். இவ்வளோ காலதாமதமாக அந்த படம் பண்ணியிருக்காரு. அவர் திறமை மேலே வந்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நான் அந்த படம் பார்க்கல, இருந்தாலும் சொல்கிறேன், சிறப்பாக பண்ணியிருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்டா அவர்கிட்ட நான் நிறைய நேரம் பேசியிருக்கேன், நிறைய கதைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் திறமை மேலே வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ரெண்டாவது பாலா சார் ஒரு அசோசியேட்டாக இருந்திருக்காப்புல. நிச்சயமாக அந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருப்பாருன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் நம் நண்பர் நவீன் சீதாராமன், அவரும் எனக்கு ரொம்ப காலம் நண்பர். ரெண்டாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பள்ளியில் படிக்கும்போது ஒன்றா, எனக்கு முன்னாடி சீனியர் நினைக்கிறேன் படித்த. அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். முதல் முறையாக எங்கள் ஊர் சைட்லேருந்து வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்கன்றது எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தோட வெற்றியை நான் என்ன பார்க்குறேன்னா, கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக் வந்து மிக சிறப்பாக இருந்தது, பாடல்களும் சரி. ரெண்டாவது எம்எஸ் பாஸ்கர் சார் சமீப காலமாக நான் பார்க்குறேன், அவருடைய படங்கள்லாம் கதாபாத்திரத்தை வந்து கரெக்டாக தேர்வு பண்ணி நடிக்கிறார். இப்போலாம் பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிறதுனால இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டார். சமீப காலமாக அவர் படங்கள்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். இது அவரை பெருமையாக சொல்லணுன்றதுக்காக சொல்ல, உண்மையாகவே சமீப காலத்தில் நான் பார்த்த எம்எஸ் பாஸ்கர் படம் அவர் தேர்வு பண்ணுற அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக நடித்து அந்த ஸ்க்ரீனில் முன்னாடிலாம் எம்ஆர் ராதா சார் நடிக்கும்போது பார்த்தோம்னா, அவரோட சிவாஜி சார் நடித்தாலும் சரி, எம்ஜிஆர் நடித்தாலும் சரி, யார் நடித்தாலும் அவர் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். அப்படி வந்து இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தா அவருடைய கேரக்டரை வந்து அவர் அவ்வளவு தெளிவாக பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்கிறதுல பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இது கதைக்கான கதாபாத்திர தேர்வுலாம் கதைக்கான தேர்வாக இருக்குது. அந்த ஹீரோவை நடித்த தம்பி வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய உடல் மொழியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மந்த்ராவோட ஞாபகம் தான் வருது. மந்த்ரா எப்படி நடப்பா அப்படியே அவருடைய உடல் மொழியை அப்படியே ட்ரைனிங் கொடுத்துருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் பார்க்கும்போதெல்லாம் மந்த்ரா நடித்தது மாதிரியே எனக்கு தோணுது. நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார். கதாபாத்திரங்கள் தேர்வு மிக அருமையாக இருந்தது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு கதைக்கு வந்து அந்த கதை தான் பட்ஜெட்டை தீர்மானிக்கணுமே தவிர பட்ஜெட் வந்து கதையை தீர்மானிக்கக்கூடாது. அங்கே தான் நம்ம தோற்றுறோம். இன்றைக்கி இப்போ பார்க்குற வாரத்தில் 10 படங்கள் வருது, எல்லா படங்களுமே தோல்வியை சந்திக்குது. நம்ம வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இல்லை மக்கள் ஆதரவு கொடுக்கல, இல்லை வந்து படங்கள் வந்து தேட்டருக்கு ஆள் வரல அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருந்ததுன்னா தேடி போய் பார்க்குறாங்க. நம்ம விமர்சனம் எழுதலை அப்படின்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக எழுதத்தான் செய்கிறாங்க. என்ன இங்கே பிரச்சனைனா, தயாரிப்பாளர் சைடில் அது பிரச்சனை இருக்குது, இயக்குனர் சைடில் அந்த பிரச்சனை இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஒரு இயக்குனர் வர்றாரு, வந்து கதை சொல்லும் போது நான் ஒரு 2 கோடிக்கு ஒரு படம் வச்சுருக்கேன் சார், கதை வச்சுருக்கேன் சார்னு வர்றாரு. இல்லைங்க 2 கோடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தயாரிப்பாளர் சொல்லுவார். இல்லை அப்போ பரவாயில்ல சார், ஒரு 1.25 கோடிக்கு பண்ணிடுவோம் சார் அப்படின்வார். இவர் பரவாயில்ல 1.25 கோடி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துப்பார். இப்படி கமிட் ஆகி தான் டைரக்டரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க, ப்ரொடியூசரும் நமக்கு பட்ஜெட் கம்மியாக பண்ணி கொடுக்குறாருன்னு நினைப்பார். இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி தான் கதை. ஒரு கதையை நல்ல கதையை தீர்மானித்து அந்த கதைக்கு தகுந்த பட்ஜெட் என்ன கேட்குதோ அந்த பட்ஜெட்டை செலவு பண்ணி சிறப்பாக பண்ணோம்னா நிச்சயமாக நல்ல படங்களை கொடுக்கலாம். ஒரு காலத்தில் சௌத்ரி சார் காலம்தான் வந்து சினிமாவோட பொற்காலமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ உதவி இயக்குநர்கள் வந்து இயக்குநர்களாக மாறினாங்க, எத்தனோ புதுமுகங்கள் வந்து நடிகர்களாக வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இனி திரும்பி வரணும் தமிழ் சினிமாவுக்கு. அதுக்கு நம்ம வந்து நல்ல கதைகளை தேர்வு பண்ணணும், நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு. நிறைய இயக்குநர்கள் புது இயக்குநர்கள் இருக்காங்க, ஆனால் வாய்ப்பு கொடுக்க முடியாத சூழல். இப்போ என்கிட்டலாம் வந்து ஏகப்பட்ட இயக்குநர்கள் புதுமுக இயக்குநர்கள் வந்து வாய்ப்பு கேட்டு வராங்க, ஆனால் சூழல் வந்து கொடுக்க முடியல. என்னென்னா வந்து அவங்க சொல்கிற பட்ஜெட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக இன்றைக்கி அமைகிறது இல்லை, பண்ண முடியல. அப்படி ஒரு சூழல், அந்த சூழல் மாறணும். தமிழ் சினிமா சிரமம் மீண்டும் வந்து பெரிய ஒரு அந்த அதாவது 90களில் இருந்த மாதிரி 2000 இருந்த மாதிரி ஒரு பொற்காலம் திரும்ப தமிழ் சினிமாவுக்கு வரணும். அது இந்த படத்தின் மூலமாக வரும்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கதாபாத்திரனோட தேர்வு வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. மந்த்ரா இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி படமாக இருக்கும். நவீன் சீதாராமனுக்கும் இந்த படம் மூலமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக அவர் சிறந்தவன். ஏன்னா அவர் சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு கலைஞர். அவர் சொல்லும் போல் நம்ம முருகன் மந்திரன் சொன்னது போல் ஒரு சின்ன கேரக்டராக கூட யூஎஸ்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்து அது எவ்வளோ பெரிய கேரக்டரு அதெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு வாய்ப்பு இருக்கா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
உடனே கிளம்பி வரக்கூடிய ஒரு நபர். நான் யூஎஸ் போயிருந்திருக்கும் போது திடீர்னு கால் பண்ணி நான் படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் எனக்கே ஷாக்காக இருந்தது. எப்போ பண்ணார் வருவன்? ஏன்னா இந்த படம் வந்து ஏற்கனவே மந்த்ரா பண்ணுறாரு தெரியும், மந்த்ரா இவரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்றது எனக்கு வந்து 3 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு. 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையணும். அதுக்கு உங்கள் பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். நீங்கள் நல்ல படங்களுக்கு வந்து எப்போவுமே ஆதரவு அளிச்சிருக்கீங்கன்றத மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது. ஸோ இந்த படத்துக்கும் உங்களோட ஆதரவுகளை தெரிவிக்கணும்னு சொல்லி வந்து நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.